ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி 3ஆம் பெற சதய நட்சத்திரம் இருக்குது. அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. ஏன்னா சதயத்தினோட தலைவர் ஆதிசேஷன். நட்சத்திரம் ரொம்ப ராட்சச கணமுள்ள நட்சத்திரம். அதனால் பாதிப்பு கொஞ்சம் அதிகமான ராசிகளுக்கு இருக்கும். யாருக்கு என்னங்கிறத சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை. ராகுவும் சனிக்கிழமைக்கு தலைவர் அப்படிங்கிறத மறக்க வேணாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 7.5 சனி. ராகு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் செய்கிறார். ஆனால் சனி உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இல்லை. இன்றைக்கி நல்ல நாளாக இல்லை. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 1, தெற்கு, பச்சை. பிரார்த்தனை பண்ணுனா, பரிகாரம் பண்ணுனா. சந்திரன் உதவியாக இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் கவனம். நேயர்களே, ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வன்முரசு கோயிலில் இருந்து ஒரு பகுதி படிக்கணும். 1/4 மணி நேரம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வழக்கு வருது. சனி உதவி செய்கிறார் 3 ராசிகளுக்கு, இன்னும் 2 வருஷத்துக்கு. அதில் ஒன்றும் உங்களுது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் ராகுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சந்திரன் உதவியாக இல்லை. அதனால் மனதில் தேவையற்ற பதட்டம், அலட்டல், கர்வம், தேவையற்ற பேச்செல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 1, தெற்கு, பச்சை. நேயர்களே, ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வன்முரசு கோயிலில் இருந்து ஒரு பகுதி படிக்கணும். 1/4 மணி நேரம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். சந்திரன் உதவியாக இருக்கிறார், சனியும் உதவியாக இருக்கிறார். திருவாதிரையில் பிறந்தவங்க தயவு செய்து அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. அனுகூலமான எண் 7, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, நீலம். நேயர்களை, இன்றைக்கி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம் ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பார்ட் படித்து பாருங்கள். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதில் ஒரு பகுதியை நீங்கள் படிக்கலாம். பாட்டாக கூட படிக்கலாம், தப்பில்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. ராகு பகவான் மெல்ல மெல்ல 3 ராசிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ராசிகள் எவை அப்படின்னு கேட்டால் சிம்மம், மீனம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் ராகுவினாலே தொல்லைகள் குறைகின்றன என்பது உறுதி. அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பு சரியாக தெரியும், சரி தப்பாக தெரியும். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க. பூசத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. அஷ்டம சனி தொல்லை விலகிடுச்சு. அஷ்டம ராகு தொல்லை செப்டம்பர்லேருந்து விலகுது. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரன் இன்றைக்கி உதவியாக இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. இன்றைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மத்தியானத்துக்கு வரைக்கும் கரெக்டாக சொல்கிறோம். நிதானம், பொறுமை. நேயர்களே, ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வன்முரசு கோயிலில் இருந்து ஒரு பகுதி படிக்கணும். 1/4 மணி நேரம் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. அஷ்டம சனி இருந்தாலும் குரு பார்க்குறார். கண்ட ராகு தொல்லையில் குறைச்சிக்கிட்டே வரார். செப்டம்பர்லேருந்து ராகு உதவியாகிறார். மொத்தத்தில் நல்ல நாள். சந்திரனும் உதவி செய்கிறார். சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. நேயர்களை, இன்றைக்கி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். திருஷ்டி ஓவராக இருக்குது.
விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம் ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பார்ட் படித்து பாருங்கள். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதில் ஒரு பகுதியை நீங்கள் படிக்கலாம். பாட்டாக கூட படிக்கலாம், தப்பில்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. ராகு பகவான் மெல்ல மெல்ல 3 ராசிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ராசிகள் எவை அப்படின்னு கேட்டால் சிம்மம், மீனம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் ராகுவினாலே தொல்லைகள் குறைகின்றன என்பது உறுதி. அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை, உள் பயம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணணும், பண்ணுனா தப்பிக்கலாம். கண்ட சனி வேறு இருக்குது. ராகுனோட தொல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கிடையாது. ராகுனோட தொல்லை அதிகமாகிட்டே வருது மெல்ல மெல்ல. செப்டம்பர்லேருந்து தொல்லை அதிகமாகுது. எனவே கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, மேற்கு, நீலம். நேயர்களே, ஓம் ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வன்முரசு கோயிலில் இருந்து ஒரு பகுதி படிக்கணும், 1/4 மணி நேரம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க, கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் ஒன்று. வியாதியை, எதிரியை, கடனை குறைக்கிறார். ஆனால் ராகு உதவியாக இல்லை, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் சந்திரன் இன்றைக்கி முழுக்க வெற்றியை தர்றார், ராகுவை தடுத்துடுறார். சூப்பரான நாள், நிம்மதி, சந்தோஷம், நல்லது. சுவாதியில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடுங்க. சுவாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. நேயர்களை, இன்றைக்கி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம் ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பார்ட் படித்து பாருங்கள். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதில் ஒரு பகுதியை நீங்கள் படிக்கலாம். பாட்டாக கூட படிக்கலாம், தப்பில்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. ராகு பகவான் மெல்ல மெல்ல 3 ராசிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ராசிகள் எவை அப்படின்னு கேட்டால் சிம்மம், மீனம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் ராகுவினாலே தொல்லைகள் குறைகின்றன என்பது உறுதி. அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தொல்லை, சிக்கல், வம்பு, வழக்கு எல்லாம் இருக்குது. அவசரம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. சமாளிச்சிருவீங்க, ஆனால் சிறப்பாக இல்லை. சந்திரன் உதவியாக இல்லை. அனுஷத்துக்கு தொல்லை கொஞ்சம் குறைவு. அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. அதனால் தீபம் போட்டுடணும் விநாயகருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 2, 6, தெற்கு, பச்சை. நேயர்களை, சிக்கன சிரமம் பார்க்காம எள் உருண்டை அல்லது உளுந்து வடை, உளுந்து கலந்த உணவு ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கன சிரமம் பார்க்காம பாலகுமார் எழுதுகிற புத்தகம் அல்லது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், நல்லது. செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமாம், கர்வம் அதிகம். எப்போவுமே தனுசுக்கு கர்வம் அதிகம். நம்ம தான் அப்படிங்கிறது அது தப்பு. யாரையுமே பெருசாக நினைக்காமல் இருக்கிறது அது அதிகமாக இருக்கு இன்னைக்கு. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 7, மேற்கு, பச்சை. நேயர்களை, சிக்கன சிரமம் பார்க்காம எள் உருண்டை அல்லது உளுந்து வடை, உளுந்து கலந்த உணவு ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கன சிரமம் பார்க்காம பாலகுமார் எழுதுகிற புத்தகம் அல்லது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், நல்லது. செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ராகு தொல்லை பண்ணுறார். ராகு ராசிக்கே வர்றார். செப்டம்பர்லேருந்து அதனோட விளைவு ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைக்கு சந்திரன் சூப்பராக உதவி செய்கிறார். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்லா நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. நேயர்களை, இன்றைக்கி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். திருஷ்டி ஓவராக இருக்குது.
விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம் ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பார்ட் படித்து பாருங்கள். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதில் ஒரு பகுதியை நீங்கள் படிக்கலாம். பாட்டாக கூட படிக்கலாம், தப்பில்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. ராகு பகவான் மெல்ல மெல்ல 3 ராசிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ராசிகள் எவை அப்படின்னு கேட்டால் சிம்மம், மீனம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் ராகுவினாலே தொல்லைகள் குறைகின்றன என்பது உறுதி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பாதச்சனி, ஜென்ம ராகு, சந்திரன் உதவி அல்ல. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். உங்கள் சதய நட்சத்திரம் வேறு. இன்னைக்கு சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏன்னா சதயத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம். அனுகூலமான எண் 4, 5, 4 தெற்கு பச்சை. நேயர்களை சிக்கன சிரமம் பார்க்காம எள் உருண்டை அல்லது உளுந்து வடை, உளுந்து கலந்த உணவு ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். சிக்கன சிரமம் பார்க்காம பாலகுமார் எழுதுகிற புத்தகம் அல்லது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், நல்லது. செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இன்னும் நன்மை. ஜென்ம சனியாக இருந்தால் கூட குருவனோட பார்வை இருக்குது சனிக்கு, அதனால் தொல்லை குறைவு. ராகு உதவிக்கு வர ஆரம்பிச்சிட்டார், சூப்பர். மொத்தத்தில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், நிம்மதி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை, இன்றைக்கி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். திருஷ்டி ஓவராக இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடுங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம் ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பார்ட் படித்து பாருங்கள். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதில் ஒரு பகுதியை நீங்கள் படிக்கலாம். பாட்டாக கூட படிக்கலாம், தப்பில்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது உறுதி. ராகு பகவான் மெல்ல மெல்ல 3 ராசிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ராசிகள் எவை அப்படின்னு கேட்டால் சிம்மம், மீனம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் ராகுவினாலே தொல்லைகள் குறைகின்றன என்பது உறுதி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை என்பது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.